வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே இன்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே இன்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உம் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உம் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே. நீ போதும் எப்போதும் நீ போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். லெந்து கால தியானமாகி சிலுவை தியான பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, 2 நாளாகமும் 3 அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தை எங்கே கட்டத் தொடங்குதானா? மோரியாங்கிற மலையில். அதில் ஒர்னானின் களம் இருக்குது, அதில் தான் அவன் கட்டத் தொடங்குவான். இந்த மோரியா மலையை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொல்லுதாருன்னா, 22 ஆதியாகமம் 22:2 உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்பார். பார்த்தீங்களா, அந்த மோரியா மலையில் ஈசாக்கை பலியில் அழைச்சிட்டு போனார். அந்த ஈசாக்கை பலியிடாமல் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே பலியாக கொடுத்து ஈசாக்கை மீட்டுட்டு வந்துட்டார். அதே மலையில் தான் தாவீது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு வாதை வரும். தாவீதுடைய காலத்தில் என்னென்னா, அவன் கணக்கு பார்த்துருவான், மக்களை கணக்கு பார்த்த உடனே தொகையிடுவான். தொகையிடுறதுனால கர்த்தருக்கு கோபம் வாதிப்பார். அப்படி வாதிக்கும்போது இந்த சங்கார தூதன் வருவான்னா, அப்போ ஒர்னானின் களம் என்ற மோரியாதே மலையில் தான் இருக்குது. அந்த ஒர்னானின் களத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா, இதாக அடிச்சுட்டு இருப்பான். ஒர்னானின் களத்தில் நிற்கும்போது தான் அந்த தூதன் அங்கே மக்கள் கொல்லப்படுவாங்க. அதனால் 3 காரியத்தை ஆண்டவர் வைப்பார். நீ மனுஷன்கள் 3 நாள் போர்,
இல்லை 3 நாள் கொள்ளை வியாதி, இல்லை அப்படின்னா 3 நாள் கர்த்தரின் கரத்திலிருந்து கொள்ளை நோய், 3 நாள் 3 நாள் என்ன வரேன், ஒரு நிமிஷம் பார்த்துட்டே நான் சொல்லியிருந்தேன். ஒரு நாளின் காலத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன சொல்வார் அப்படின்னா, 3 நாள், அதாவது உனக்கு 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, அல்லது 3 மாதம் சத்துருக்கள் உன்னை பின்தொடருமா, இல்லைன்னா 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா, எது சொல்லு, அதை நான் தான் அனுப்ப போகிறேன் அப்படிமாரி ஆண்டவர் 2 சாமுவேல் 24 அதிகாரத்தில். அப்போ தாவீது சொல்வார், நான் கர்த்தருடைய கையில் விழுதேன், அப்படி இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு போரும் வேண்டாம், 7 நாள் பஞ்சம், 7 வருஷம் பஞ்சமும் வேண்டாம், கொள்ளை நோயை நீங்கள் அனுப்பும்போது நான் உங்கள் கையில் விழுதேன் இருக்கோம். அப்போது கர்த்தர் அந்த கொள்ளை நோயை அனுப்பும்போது நிறைய பேர் செத்துக்கிட்டு இருப்பாங்க. 70,000 பேர் செத்துருவாங்களாம். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த தாவீதின் மேலே இறக்கப்பட்டு ஆண்டவர் கொள்ளை நோயை நிறுத்தி எபூசியனாகி அர்வுனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான் தூதன். அப்போ இவர் என்ன செய்வார்னா, அந்த இடத்த பலியிடுவார், பலிபீடத்தை உண்டாக்கி பலியிடுவார். பலியிட்டதுனால ஆண்டவர் இறக்கப்பட்டு அதை அழிக்காமல் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு பெரிய ரட்சிப்பை எங்கள் கட்டளையிடுதார். கர்த்தருக்கு சர்வாங்கத்தனங்களை செலுத்தாமல் அதை உன் கையில விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தை மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு கொண்டான், களத்தையும் மாடுகளையும். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்கத்தன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டளினார், இஸ்ரவேலின் மேலிருந்து வாதை நிறுத்தப்பட்டது. இதுவும் அந்த இடம்தான். அதே இடத்துல தாவீது இது பண்ண இடத்துல சாலமன் ராஜா என்ன செய்தார்னா, இப்போ நம்ம வாஸ்தவம்ல 2 ராஜாக்கள் பகுதியில் ஆலயத்தை 2 நாளாகமத்தில் ஆலயத்தை கட்டுறாரு. அந்த பகுதியில் ஆண்டவர் அந்த பகுதியில் சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டுறாரு. அதே மலை தான் பின் நாட்களில் கொல்கத்தா மலையாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பலியிடப்படுகிறார், பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், திட்டமாக தீர்மானமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை கரெக்டாக செய்துட்டு வர்றாரு. தாவீது ஆபிரகாம் மகனை பலி கொடுக்குற இடம், தாவீது அந்த இடத்துல பொருத்தனை செய்ய நிறைவேற்றின பலிபீடத்தை உண்டாக்கி நிறைவேற்றின இடம், அப்புறம் சாலமன் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டின அந்த இடம், அதே இடத்துல இயேசு கிறிஸ்து பலியாக மாண்ட கொல்கத்தா மலையாக அது கருதப்படுகிறது. ஆனால் எவ்வளவு ஒற்றுமையாக தீர்மானமாக தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டு வராரு பார்த்தீங்களா. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கும். எதுவுமே தன்னால் நடக்காது. அவர் என்ன நமக்கு வாய்க்க பண்ணுகிறாரோ அது கட்டாயமாக நடக்கும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய கையில் விழுவோம். தாவீது சொன்ன, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, ஆண்டவர் கையில் விழுவேன், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் நாம் விழுவோம். அவர் தம்மை பலியாக கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்ட அந்த காரியத்தில் நாம் திருப்தியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக